சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை நம்ம ரொம்பவே கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அதிகமா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. நல்ல கொழுப்பு உள்ள உணவுகள் எதை சாப்பிடலாம் அப்படின்னா நல்லெண்ணெய். கழுத்து வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி இந்த மாதிரி எந்த வலி ஏற்பட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யோகம் யூடியூப் சேனல். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவுமே சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை நம்ம ரொம்பவே கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ எந்த உணவுகளை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், முழுமையான தானியங்கள் என்னென்ன அப்படின்னா கோதுமை ரொட்டி, ராகி, ஓட்ஸ், கினோவா, பழைய அரிசி. அடுத்ததா எந்த உணவை தவிர்க்கணும் அப்படின்னா வெள்ளை அரிசி, மைதா உணவுகளை கண்டிப்பா தவிர்த்திடணும். அடுத்ததா நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை சாப்பிடுறது நல்லது. அதுல பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, பாகற்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்ததா எந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்க கூடாது அப்படின்னா உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அதிகமா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட், சத்தான பழங்கள் எதை சாப்பிடணும் அப்படின்னா சப்போட்டா, பப்பாளி, ஸ்ட்ராபெரி சாப்பிடலாம். எந்த பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா திராட்சை, மாம்பழம், வாழைப்பழம் அதிகமா சாப்பிடக்கூடாது. ஜஸ்ட் half 1 piece இந்த மாதிரி தான் சாப்பிடணும். அடுத்ததா நல்ல கொழுப்பு உள்ள உணவுகள் எதை சாப்பிடலாம் அப்படின்னா நல்லெண்ணெய், தேங்காய் பால், அவகேடோ, முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிடலாம். எது சாப்பிடக்கூடாது அப்படின்னா டீப் ஃப்ரைட், பருத்தி எண்ணெய், மாட்டுக்கறியை கண்டிப்பா தவிர்த்திடணும். அடுத்ததா புரதம் நிறைந்த உணவுகள் இதுல எதை சாப்பிடலாம் அப்படின்னா துவரம்பருப்பு, பயிறு வகைகள், முட்டை, தேன், மீன் இதையெல்லாம் சாப்பிடலாம். அடுத்தது அசைவ உணவுகள் அதிகமா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் உணவு பட்டியல். காலை உணவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸ் இட்லி பிளஸ் பார்லி, ராகி களி பிளஸ் புளி எடுத்துக்கலாம். அடுத்ததா முற்பகல் சிற்றுண்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கப் நாட்டு டீ பிளஸ் ஒரு சிறிய பழம் எடுத்துக்கலாம். அடுத்ததா மதிய உணவுக்கு பழைய அரிசி, சாம்பார், காய்கறிகள், தயிர் எடுத்துக்கலாம். மாலை சிற்றுண்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பழங்கள் பிளஸ் 1 கப் பச்சை டீ எடுத்துக்கலாம். அடுத்ததா டின்னர், இரவு உணவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாமை சாதம் பிளஸ் காய்கறி கூட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த உணவு பட்டியலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்திடலாம். அடுத்ததா டிப்ஸ் அண்ட் நெறிமுறைகள் பத்தி பார்க்கலாமா? தினமும் 30 to 40 நிமிஷம் உடற்பயிற்சி கட்டாயமா செய்யறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது அதிக தண்ணீர் குடிக்கிறதும் கம்பல்சரி. அதுக்கடுத்ததா தினசரி உணவு பழக்க வழக்கத்தை கண்டிப்பா நீங்க மாத்தணும். அப்புறம் மெயினா டாக்டரோட ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுகரோட லெவல் ஹைல இருக்கா, லோல இருக்கா, அதாவது நம்ம இந்த ஃபுட் டயட்லாம் ஃபாலோ பண்றோம், ஆனாலும் டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் இருந்தது அப்படின்னா எந்த லெவல்ல இருக்கு சுகர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ டாக்டர் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கருவேலம்பட்டை, ஆலம் விழுது, கிராம்பு, திரிகடுகம், மாசிக்காய், திரிபலா இந்த மாதிரி எண்ணற்ற பற்களுக்கு நன்மை தரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இந்த பற்பொடியில கலந்துருக்கு. இந்த பற்பொடியை நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பற்கள்ல வலி, வீக்கம், ரத்தம் கசிதல், சீல் வடிதல் தொந்தரவுகள் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். இந்த மலர்பானத்தை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரஷர், சுகர், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ரத்த சோகை, மலச்சிக்கல் இந்த தொந்தரவுகள் எல்லாம் உங்களோட உடல்ல இல்லாம நீங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். ஏன் அப்படின்னா இதுல ரோஜாப்பூ, தாமரைப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய் இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் கலந்திருக்கு. இந்த பொடியை, இந்த மலர்பானத்தை நீங்க டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த தொந்தரவுகளுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கணுமா, அதாவது பொடுகு, தேமல், சொறி, சிரங்கு இந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இல்லாம இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மருந்து இருக்கு. இந்த மூலிகை குளியல் பொடி. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆவாரம் இலை, செம்பருத்தி இலை, வெந்தயம், சீகக்காய், பூலாங்கிழங்கு இந்த மாதிரி உடலுக்கு நன்மைகளையும் அழகையும் தரக்கூடிய எண்ணற்ற மூலிகைகள் அடங்கி இருக்கு. என்னோட கையில புதுசா ஒரு பாக்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, இது மூலிகை சத்து மாவு. இது டெய்லியுமே நீங்க ஒரு வேளை உணவாவே கஞ்சி வச்சு பயன்படுத்தலாம். குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு மிக மிக நல்லது. இதுல என்னென்ன கலந்திருக்கு அப்படின்னா முளைக்கட்டிய சிறுதானியங்கள், குறுதானியங்கள், சுக்கு, மிளகு, திப்பிலி, வெற்றிலை, துளசி இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூலிகைகள் கலந்திருக்கு. இந்த மூலிகை சத்து மாவை நீங்க பயன்படுத்துறதுனால எண்ணற்ற நன்மைகள் உண்டு. உங்களோட குழந்தைகளுக்குமே அதிகமான நன்மைகள் இருக்கு. வாயு தொல்லை, சளி, அஜீரண கோளாறு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லாம இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இதுதான் வாயு பொடி. இந்த பொடியில என்னென்னலாம் கலந்திருக்கு அப்படின்னா இயற்கையான மூலிகைகள், சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் கலந்திருக்கு. பெருங்காயம் கூட கலந்திருக்கு. இது சீரகம், ஓமம், கருஞ்சீரகம் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கிறதுனால வாயு தொல்லைகள் இல்லாம, அஜீரண கோளாறு இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். உடல் சோர்வு, மனச்சோர்வு, மலச்சிக்கல், சளி,
பக்கவாதம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் இல்லாம இருக்கணுமா மூலிகை சூப்பு பொடி. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கலந்திருக்கு அப்படின்னா முருங்கை இலை, சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், வாதநாராயணன், முடக்கத்தான், குப்பைமேனி இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் இந்த பொடியில கலந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் என்னன்னு பாக்குறீங்களா? அதாவது தூக்கமின்மை, தலைமுடி உதிர்தல், பொடுகு இந்த மாதிரி தலையில எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் இல்லாம முடி ரொம்ப ஆரோக்கியமா வளர்றதுக்கான ஒரு சூப்பரான மூலிகை தான். கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, ஆவாரை, நெல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூலிகைகள் இந்த ஹேர் ஆயில்ல கலந்திருக்கு. சளி, ஆஸ்துமா, அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, மலச்சிக்கல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கணுமா அப்படின்னா தேன், பூண்டு, சுக்கு, திப்பிலி இது கலந்த இந்த ஊரலை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. குடல் புண், வாய்ப்புண், வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இல்லாம இருக்கணுமா இந்த பானம் குமரி கடுக்காய் பானம். இந்த பானத்தை நீங்க யூஸ் பண்றதுனால எக்கச்சக்கமான நன்மைகள் கண்டிப்பா உடல்ல நடைபெறும். இந்த தொந்தரவுகளும் இல்லாம நீங்க இருக்கலாம். இந்த பானத்துல என்னென்னலாம் கலந்திருக்கு அப்படின்னா விளக்கெண்ணெய், பனை வெல்லம், கற்றாழை, கடுக்காய், நெல்லிக்காய் இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் தான் கலந்திருக்கு. உடல்ல உங்களுக்கு எங்க வலி ஏற்பட்டாலும் கழுத்து வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி இந்த மாதிரி எந்த வலி ஏற்பட்டாலும் நீங்க இந்த வலிவாத தைலத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த தைலத்துல முருங்கை, பெரண்டை இந்த மாதிரி வாதநாராயணன் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் கலந்துதான் இந்த தைலத்தை தயார் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த மூலிகை ஒத்தடை முடிச்ச யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதுல வாதநாராயணன், முடக்கத்தான், இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் தரக்கூடிய மூலிகைகள் அதாவது வலியை போக்கக்கூடிய நிவாரண மூலிகைகள் கலந்திருக்காங்க. இது சுகர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளா இருக்கட்டும், ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மற்றும் நம்ம உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த சஞ்சீவி பொடியை யூஸ் பண்றது ரொம்பவே ஒரு நல்லதா இருக்கும். நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, உடல் பலகீனம், உடல் சோர்வு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கணுமா அப்படின்னா இந்த ஜீவசக்தி அல்வா இதை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் எதுவுமே இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கலந்துருக்காங்க அப்படின்னா பாதாம் பிசின், குங்கிலியம், பனங்கற்கண்டு இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே இந்த ஜீவசக்தி அல்வால கலந்திருக்கு. குடல் புண், வாய்ப்புண், தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கணுமா இந்த வில்வ பழச்சாறு தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது இதுல வில்வம் பழம், சுக்கு, மிளகு, திப்பிலி, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் இந்த மாதிரி எண்ணற்ற சூப்பரான மூலிகைகள் எல்லாமே கலந்துதான் தயாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும்னா கீழே போன் நம்பர் இருக்கு, ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா www.zarira.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம்.